உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் என்னதான் சோனி A7 V கேமரா வாங்கி 4Kல எடுத்தீங்கனாலும், ஆக்சுவலாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா, அது 4Kலே எடுக்காது. எஸ், ஆமாம். இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணியே ஆகணும். என்ன செட்டிங்ஸுன்றதை நான் சொல்கிறேன். என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. 4K ஆங்கிள் ஆஃப் வியூ ப்ரையாரிட்டின்ற ஒரு செட்டிங்ஸ் தான். யூஸ்வலாக 25 FPSல வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எனேபிள் ஆகாது. ஒரு 100 வச்சுட்டு இதில் வந்து 280 10 பிட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதில் கீழே இருக்குது பாருங்கள், 4K ஆங்கிள் ஆஃப் வியூ ப்ரையாரிட்டி. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணுன்றதை நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பாருங்கள், யூஸ்வலாக வந்து ஆஃபில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் அது ஃபுல் சென்சாருமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஆகும். 4K எனேபிள் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டர்ன் ஆன் பண்ணி எடுக்கிறப்போ கேமரா வந்து அந்த ஃபுல் சென்சாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணி 4K 60pல வந்து வீடியோ நம்மளுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி ஃப்ரேமிங் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ஃபோக்கல் லென்த் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் 4Kவோட கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஹிடன் ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் சோனி A7 Vக்கு என்னென்னலாம் வேணுன்றதை சொல்லிடுறேன். தேங்க்யூ.